தாவேக்காவில் மீசை ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு போஸ்ட் சார், அப்படின்ற ஒரு நியூஸ் படிச்சதுமே எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சியா இருந்தது. எப்படி இருக்கு இந்த இந்த ஒரு தருணம் எப்படி இருக்கு? என்ன மாற்றம் இந்த விஷயத்து? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி எங்களுடைய கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து நான் வந்து வெளியே வந்தேன், ரிலீவ் ஆனேன். அவரோட மன்றத்தில் வந்து ஒரு 10 வருஷம் இருந்தேன், கட்சியில் ஒரு 22 வருஷம் இருந்தேன். ஒரு 32 வருஷம் நான் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து அந்த கட்சிக்காக மன்றத்துக்காகவும் நிறைய உழைச்சிருக்கிறேன். பட் எனக்கு அரசியலில் வந்து ஒரு ஐடென்டிஃபை கொடுத்ததும் சினிமாவில் ஒரு ஐடென்டிஃபை கொடுத்ததும் வந்து கேப்டன், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் 32 வருஷம் நம்ம வந்து அந்த உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எனக்கு பின்னாடி வந்த ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க. 2011 வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆனாங்க. ஸோ 2011 கூட்டணியில் இருக்கும்போதும் எனக்கு வந்து சீட்டு கொடுக்கல. 2006 தனியாக நிற்கும் போது எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி தொகுதி கொடுத்தாங்க. 11 கூட்டணி வரும்போது எங்க மாவட்டத்தில் வந்து ராதாபுரம் வாங்கி தயாரிப்பாளர் அண்ணன் மைக்கேல் ராயப்பனுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குனாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2006 திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்போ வந்து 11 தொகுதி இருந்தது. அதில் வந்து அதிகமான ஓட்டு வாங்கினது நான் தான். 10,862 ஓட்டு வாங்கினேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அந்த பகுதியில் பரபரப்பாக பேச வச்சது நான் தான். இந்த மாதிரி கேப்டன் கட்சி அப்படின்னு சொல்லி நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது யானை குதிரை இதெல்லாம் போய் தான் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணோம். அப்போல்லாம் வந்து இவ்வளவு கெடுபிடி கிடையாது, லைசன்ஸ் யானைக்கு குதிரைக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக்கி விட்டு இங்க இருந்து கேம்பெயினுக்கு நிறைய நடிகர்களை கூட்டு போய் ஒரு 8 அடியில இருக்கிற உயரமான ஒருத்தனையும் ஒரு 1.5-2 அடியில இருக்கிற குள்ளமான ஒருத்தனையும் கூட்டு போய் நிறைய சினிமா நடிகர்களை கேம்பெயினுக்கு கூட்டு போய் அந்த மாவட்டத்தில் அந்த தேமுதிகவுக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்த்தது வந்து சத்தியமா வந்து அது நான் தான். அது வந்து அவங்களுக்கும் தெரியும்.